ஸ்பாட்லைட் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க தீபா பாஸ்கர். இப்போ நம்ம பிக் பாஸ்ல என்னடா நடக்குது, நம்மளும் எவ்வளவோ திட்டி பார்த்தாச்சு, பேசி பார்த்தாச்சு, கழுவி கூட ஊத்தியாச்சு. இருந்தாலும் காதுலயே வாங்கிக்காம நான் இப்படிதான் இருப்பேன், இதுதான் என்னுடைய ரியல் கேரக்டர்னு சில எப்படி சொல்றது கேரக்டர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பெருமையா பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கல. ஆனா யார் யாருன்னு குறிப்பிட்டு ஒவ்வொருத்தரை பத்தி டீட்டெயிலா பேசலாம். ஃபர்ஸ்ட் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு காதல் புறாக்கள். அதாவது நம்ம கம்ருதீனும் பார்வம் தான் சொல்ல முடியும். கம்ருதீனை பத்தி பெருசா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஏன்னா எம்டியா இருந்துதான் உள்ளேயே போயிருக்காரு. ஆனா உள்ள பயங்கரமா ஒரு காஜி கம்ருதீன் அப்படின்னு ஒரு பேரை எடுத்து பட்டம் சூடி வேற லெவல்ல இருக்கிறாப்ல. அதே டைம்ல பார்வதியை பத்தி நம்ம எல்லாருக்குமே நிறைய தெரியும். சோசியல் மீடியால வெளியூர்ல எல்லாம் போய் பட்டாயெல்லாம் போய் கையில பாட்டிலோட இருந்துகிட்டு அதெல்லாம் ஒரு நிறைய விஷயங்கள் கேட்டா பெண் சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேம்மா, பெண் சுதந்திரம் தான் இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இது பிக் பாஸ்ன்றது மக்கள் நிறைய பேர் பாக்குறாங்க. அது இல்லாம குழந்தைங்க எல்லாம் வீட்டுல பாக்குறாங்க. இப்படி ஒரு பப்ளிக்கான ஒரு ஷோல நீ கில்மா பண்ணலாமா? பிரைவேட் ரூமுக்கு அடிக்கடி நீ மட்டும் போறது இல்லாம சும்மா இருக்க பையன் பிள்ளைய கண்ணை காமிச்சு உள்ளவா அப்படின்னு கூப்பிடுறதோ, மேல இருந்து கீழே பாக்குறதும், அதெல்லாம் நீ வெளியே நினைச்சுக்க. இன்ஸ்டால பாரு, உன்னை எந்த அளவுக்கு பசங்க போட்டு அப்படியே வறுத்து எடுத்திருக்காங்க. நீ தீஞ்சே போனாலும் இன்னும் வறுத்து எடுத்துட்டு இருக்காங்க. சரி, இதுதான் ஒரு பக்கம் உங்க காதல், அது ஏதோ ஒண்ணு, அது ஒரு பக்கம் ஓரம் கட்டி வச்சிடலான்னு பார்த்தா, ஏமா உனக்கு ஒரு மனசாட்சி இல்ல? படையப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு தெரியுமா? அப்போ எடுத்து எப்படி ஹவுஸ்ஃபுல்லா போச்சுன்றது தெரியல. இப்போ எல்லா தேட்டர்லயும் பயங்கர வைபு, பசங்க எல்லாம் அவ்வளவு ஒரு ஃபுல் வைப்ல கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, தேட்டர்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு. இத நீ நீலாம்பரி நீ ஒரு ட்ரெஸ் ஒண்ணு போட்டு வந்த பாத்தியா, இப்படின்ட்டு அது சும்மா கூட எங்களால பார்க்க முடியல. கன்றாவே இருந்தது, அவ்வளவு ஆக்வர்டா இருந்தது. நீ பண்றது எல்லாமே 18+ கண்டென்ட் தான். நீ விவகாரமான ஆளு. கேம் நீ தான் கரெக்டா விளையாடுறன்ட்டு கிளாமரா விளையாடுற. கேம் விளையாடல, நீ கிளாமர்ல தான் விளையாடுற. ஏன்னா கம்ருதீன் குனிஞ்ச தலை நிமிராம அன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நீ பேசிக்கிட்டே எப்படின்ட்டு 2 பக்கம் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு, இப்பெல்லாம் அவர் நிமிந்து என்ன பார்க்க மாட்டேன்றாரு, எல்லாத்தையும் மறந்துட்டாரு அப்படின்னு பேசி, இதுக்கு என்ன அர்த்தம்? அதுவும் நீ ட்ரெஸ்ஸை 2 பக்கம் ஷோல்டர்ல கழட்டிட்டு அவனை பார்த்து பேசினேன், ஓகேவா? இது அவன் குனிஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இதுல சும்மா இல்லாம இப்பதான் அவனே ஒரு மைண்ட் ஃபார்முக்கு வந்திருக்காரு. இனிமே பாரு, நம்ம 2 பேரும் பேசக்கூடாது, நம்மளை பத்தி இவ்வளவு ப்ராப்ளமே எல்லாமே சொல்லிட்டு. இதுல பிக் பாஸ் வேற, என்ன கம்ருதீன் குனிஞ்ச தலை நிமிர மாட்டீங்களா, சைலண்டா இருக்கீங்களா, உங்களுக்கு என்னதான் வேணும் ஆக்சுவலா? இல்ல, எனக்கு நிஜமா தெரியல. உங்க பிக் பாஸ்க்கும் சரி, உங்க சேனலுக்கும் சரி, என்னதான் வேணும்? அது ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட். இதுக்கு முன்னாடி பிக் பாஸ்லாம் அப்படியே என்டர்டைன்மெண்ட். இப்பவும் சொல்றேன், பெட் கட்டி சொல்றேன், சாண்டி பண்ணது, கவின் பண்ணதெல்லாம் எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம். அவ்வளவு சூப்பரான செலக்ஷன், செமையா பண்ணியிருந்தீங்க. ஏங்க உள்ள பண்றது எப்ப பாரு கிஸ் அடிச்சுக்கிட்டு, அசிங்கமா பேசிக்கிட்டு, பெண்களுக்கு அடிப்படை பேசிக் மரியாதை கூட தெரியாத ஜென்மங்களை தான் நீங்க உள்ளேயே வச்சிருக்கீங்க. அவனே திருந்துட்டனால பிக் பாஸ் நீ பாரு, நீ பேசு, என்னதான் கோத்து விடுறீங்களே. இதுல வேற நேத்து அந்த படையப்பா கண்டென்ட் விட்டுட்டேனே, அதுல மின்சார பூவே அந்த பாட்டு ஒண்ணு வரும் பாருங்களேன். அந்த பாட்டுல அவ்வளவு அழகா ரம்யா கிருஷ்ணன் சூப்பரா டான்ஸ் ஆடி இருப்பாங்க. அந்த ஸ்டெப் எல்லாம் எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காது, ட்ரெண்டிங்ல இருக்கு. அந்த பாட்டுக்கு டைட்டா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அங்கங்க பிதுங்கிக்கிட்டு இது ஒரு டான்ஸ் அடிச்சு பாரு. எனக்கு எப்படி சொல்றேன்னா, காஜல் அகர்வால் ஒரு அலெக்ஸ் பாண்டியனா ஏதோ ஒரு படம், எனக்கு கரெக்டா தெரியல, ஆலினால் அழகு ராஜா, அதுல இப்படி ஆடிட்டு இருக்கும் பாருங்க. சத்தியமா எனக்கு அதுதான் ஞாபகம் இருந்தது. உன்னை 4 தெருவுல நடக்க விட்டான்னு நினைச்சுக்க இந்த பாட்டு காணச்சு. பிக் பாஸ் அவங்க ட்ரெண்டிங் கலெக்ஷனை நல்லா கல்லா கட்டிடுவாங்க. என் வாயில நல்லா வருது. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் உங்க மைண்ட்ல நீங்க என்ன பேசியிருப்பீங்க, மைக் ஆஃப்ட்டு பயங்கரமா சிரிச்சிருப்பீங்க, நல்லா தெரியுது. ஆனா நம்ம விஜய் சேதுபதி இதையும் ரசிச்சிருப்பார். நம்ம எதிர்பார்ப்போம் இவர் இந்த வாட்டி இது கேள்வி கேட்பாரு, நல்லா திட்டுவாரு அப்படின்ட்டு. அந்த மனுஷன் வந்தோடனே பார்வதி பாரு சுப்பிரமணியங்க வாழ்த்துக்கள், மனுஷன் அழகா அந்த சேப்பை கூட ரசிக்கிறாருப்பா. மக்கள் செல்வன், நீங்க மக்களோட செல்வன்.
விஜய் சேதுபதி சார் மக்களோட செல்வன், மக்களோட நம்பிக்கைய சம்பாரிச்சிருக்கீங்க, நல்ல மனுஷன் பேர் எடுத்திருக்கீங்க. ஆனா நீங்க வந்து சில விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்றது சத்தியமா எங்க யாருக்குமே பொறுக்காத ஒரு விஷயம். இதனாலதான் உங்க மேல கோவம் வருது. இதுக்கு நம்ம கமல் சாரே வந்து நின்று ஜட்ஜ் பண்ணிடலாம்ப்பா அப்படின்ட்டு ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். போன வாட்டியே ஒரு 3-4 பெண்கள் கையில வந்து ரெட் கலர் கட்டிட்டு அப்படின்னு கையை தூக்குனதுக்கு ரெட் கார்டு ஒண்ணுமே பண்ணாங்க. அப்புறம் நீ ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிட்டீங்க. அவன் இன்னும் வெளியே என்ன பேர் கெட்டு போனாலும் பேர் கெட்டு போனதுதான், வெளியே தான் இருக்கான். இந்த உள்ள இருக்கிறவனுங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இது வரைக்கும் ஒரு ரெட் கார்டு கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியல. ஏன்னா டிஆர்பிக்காக நீங்க எங்க வேணாலும் எந்த லெவலுக்கு வேணாலும் போவீங்க, எந்த பிபிக்கு வேணாலும் போவீங்க அப்படின்னா. ஏன்னா இப்போ சீரியல்லாம் எடுத்துக்காங்களா, சீரியல்லாம் வந்து எல்லா சேனலும் சரி, சீரியல்ல இந்த ஷோல்டர் தெரியாது, முதுகு தெரியாது, இந்த இடுப்பு தெரியாது, அவ்வளோ பக்குவமா வச்சிருவா. விஜய் டிவி சீரியல் கூட சரி பக்குவமா எடுக்கிறீங்க. நீங்க இவ்வளவு பெரிய ஷோல மட்டும் ஏன் பெட்ரூம் காட்சிகள்லாம் வச்சிருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு விரைவில் வந்து பிக் பாஸ்ல வந்து இப்பதான் புதுசு முன்னாடி எல்லாம் சேர்த்துட்டீங்கல்ல, உள்ளே டெலிவரியும் நடக்கும். உள்ளே குழந்தை குட்டிங்களா வச்சுட்டு நர்சரிக்குன்னு ஒரு ஓரமா வச்சிருங்க, என்னுடைய ரிக்வஸ்டா. அப்புறம் முக்கியமான ஒரு ஆளை மறந்துட்டேனே, சாண்ட்ரா. ஏமா பிக் பாஸ் வந்து இதுக்கு முன்னாடியே நீ பார்த்துருப்ப, எத்தனையோ எபிசோடு வந்திருக்கு. அதுல யாரோ ஒருத்தர் தான் இருப்பாங்க. நீ புருஷன் முன்னாடியோட வந்தீங்க சரி, நீங்க இறை பிரியாத அப்படியே ஏதோ இந்த மாதிரி எல்லாம் அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கிற ஆளுங்க 24 மணி நேரம் நான் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் உள்ள வந்து 2 பேரும் ஜோடியா தான் வந்தீங்க. யாராவது ஒருத்தர் வெளியே போய் தான் ஆகணும்னு நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் எவ்வளவோ செலவு பண்ணி அவன் காரை எடுத்துட்டு வந்து உள்ள லான்ச் பண்ணலான்ட்டு அவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் பண்ணா, என் புருஷன் வெளியே போயிட்டாரு அடிச்சுட்டு கிடிச்சுட்டு அந்த அழுத மயக்கம்லாம் போட்டு விழுந்த. அதுவே வந்துட்டாரு 10 நிமிஷத்துல. இந்த வாட்டி போனதுல இருந்து ஏதோ நேத்து என்னன்னா எங்களுக்கு இஎம்ஐ இல்ல, சோறுக்கு கஷ்டமா இருக்கு, குழந்தைய வச்சுட்டு என்ன பண்றது தெரியல, இந்த பிக் பாஸ்க்கு வரலன்னா நாங்க என்ன முடிவு எடுத்துருப்போமோன்னு தெரியல. எனக்கு புரியவே இல்லை. அவரும் ஒரு சினிமா ஆர்டிஸ்ட் தான், பல படங்கள் நடிச்சிருப்பாரு, பல ஊருக்கெல்லாம் போயிருப்பாரு. அப்பெல்லாம் தெரியலையே, அப்பவும் அப்படியே ஒட்டிக்கிட்டே தான் இருப்பீங்களா? இல்ல புதுசா கல்யாணம் ஆனவங்களே இப்ப வந்து அடுத்த 2-3 நாள்லயே வேலைக்கு வெளியூர்லாம் போறாங்க. நீ வந்து எப்படி சொல்றது, வத்தி குச்சி வனிதாவெல்லாம் தாண்டிட்ட. உனக்கு வந்து பிடிக்கலன்னா கோழி முட்டி விடுறது, ஏத்தி விடுறது, ஏதாவது ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு அழுமுஞ்ச வச்சிட்டு இருக்க. நீ வந்து உள்ள பிக் பாஸ் வீட்டுக்கு வர்றதுக்கு மட்டும் இல்ல, நீ வந்து 10 பைசா கூட லாய்க்கே இல்லை. தயவு செய்து நீ உன் வீட்டிலே போய் உன் புருஷன் உன் பிள்ளைங்க கூட தயவு செய்து இருந்து. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு இங்க வேஸ்ட் பண்ண முடியல. உனக்கு விளையாட இஷ்டம் இல்லை, யாரு கூட பேச இஷ்டம் இல்லை, எல்லாருக்கிட்டையும் தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்க, ஏத்தி விட்டுட்டு இருக்க, பச்சை குழந்தைங்க மேல சத்தியம் பண்ணிட்டு இருக்க. வெக்கமா இல்ல? நீ பண்ணதே தப்பு, அதே நாங்க எல்லாருமே பார்த்தோம். என் பிள்ளைங்க மேல சத்தியமா அவர் அப்படிதான் பேசினாருன்னு நீ சொல்லிக்கே. பிரஜின், நீங்களே வந்து உங்க பொண்டாட்டிய கூட்டிட்டு போயிடுங்க, உங்க காதலை வந்து வீட்லயே கொண்டாடுங்க. அதையும் நான் ஏற்கனவே உள்ள மூளைக்கு காதல் கொடிது. அவளோட சுத்துறான், இவன் இவளோட சுத்துறான், 2 பேரும் சில டைம்ல ஒன்னாவே சுத்துறாங்க. எல்லா கன்றாவையும் நாங்களும் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். சரி, இதெல்லாம் ஒரு ஓரம் அப்படியே முடிச்சோன்னா நம்ம பாரு. நேத்து வந்து பாத்தீங்கன்னா, நேத்து வந்து இப்போ ரீசெண்டா நடந்த டாஸ்க் வந்து டான்ஸ் மேரத்தான் வச்சிருக்காங்க. அதுல வந்து ஒரு டீம் வந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டீம் ஆடுறதுல வந்து சபரி வந்து தற்செயலா என்ன பண்ணிட்டாரு, அந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக பார்வை தூக்கி தோல்ல போட்டவனே இந்த பக்கம் அப்படியே எரியுது. யாருக்கு? நம்ம கமருதீனுக்கு. அப்படியே அதை வந்து இன்ஸ்டால ஒரு வீடியோ போட்டுதான் அப்படியே வயிறு மட்டும் தனியா எரிஞ்சிட்டு இருக்கோம். அப்புறம் போய் இறக்கி விட்டு என்ன அப்படின்னு சமாதானம் பண்ணி பேசி, சோ கேமா பாருங்க, லவ்வா பாருங்க, 2த்தையும் போட்டு குழப்பிட்டு நீங்களும் குழப்பிட்டு எங்களையும் காண்டு அடிச்சிட்டு இருக்காதீங்க. அது இல்லாம இந்த வாட்டி வந்து டாஸ்க் நம்ம தலைவர் வீட்டு தலையா வந்து நம்ம வினோத் தான் வந்திருக்காப்ல. வினோத்வையும் ஸ்டார்டிங்ல ஐயோ ஏமா சாமி என்னை விட்டுருங்கடா, என்னால சத்தியமா முடியல, இது இப்படி பண்ணுது அது இப்படி பண்ணுது, தெளிவா எல்லாரோட முகத்திரையும் வந்து அப்படியே கிழிச்சு விட்டுடுறாப்ல. கமருதீனுக்கு நீங்களாம் ஏன் ஒரு தண்டனை தரீங்க? அவன் இப்ப பண்றது பெரிய தண்டனை தான். அதாவது பார்வை லவ் பண்றதை விட பெரிய தண்டனை அவனுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு அந்த மனுஷன் நிறைய விஷயங்கள் பாயிண்ட் எல்லாம் ஓப்பனா சொல்றதெல்லாம்
நம்மளுக்கு எப்படி சொல்றது, ஒரு மாதிரி இரிட்டேட்டா இருந்தாலும் சொல்ற வார்த்தைங்கள்லாம் முக்கியமான வார்த்தை, கரெக்டா தெளிவா பேசிட்டு இருக்காரு. மிச்சபடி உள்ள இருக்கிற பீஸ்லாம் தேவையில்லாத பீஸ் தான், ஏதோ மூளைக்கு சும்மா இருக்கட்டுமேனு. சுபிக்ஷா அந்த பொண்ணு ஒரு ஓரமா இருக்காது. விக்கல்ஸ் தான் ஐயோ முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நம்மள யாராவது ஒரு ஹக் பண்ணா என்ன பண்ணுவோம், வாங்க அப்படியே ஹக் பண்ணிட்டு விட்டுருவோம். நம்ம பிக் பாஸ் வந்து வியானாவை வந்து மைக் போட சொல்றாரு. அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ஒரு அப்படியே பிஜிஎம்லாம் ஓடுதா என்னன்னு தெரியல, ரொம்ப நேரம் கட்டி பிடிச்சிட்டேன். உனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, அது உனக்கு தான் கல்யாணம் ஆகல. ஆனா நீங்க 2 பேரு ஒரு சும்மா ஹக்கெல்லாம் இல்ல, ஒரு பயங்கரமான ரொமான்ஸ். ஐயோ நாங்க ஓப்பனாவே பார்த்துட்டோம் தெரியுமா. இருந்தாலும் ஓகே, அந்த லவ்வுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலான்னு பார்த்தா அந்த முனியத்துக்கு வெளியே அனுப்பிச்சிட்டீங்க. இருந்தாலும் உள்ள முக்கோண காதல் மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா இங்க சிங்கிளா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சபரி. போனதுல இருந்து ஏதாவது வீட்டுல அம்மா திட்டுவாங்களா என்னன்னு தெரியல, பட் சபரியை வந்து எனக்கு நிஜமாவே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நம்ம விஜய் டிவியில வந்து யாருக்குமே நேர்மையானவங்களுக்கு என்னைக்குமே பிரைஸ் கொடுக்க மாட்டாங்க, வின் பண்றாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் வின் பண்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சபரி. அதுக்கப்புறம் யாரு இருக்கிறான்னா, இந்த வீட்டு தலையில வந்து இவங்களுக்கு வேலை எல்லாம் பிரிக்கும் போது எல்லாருக்கும் குறை சொல்லுவாங்க. குறை சொல்லும் போது எல்லாருமே ஒவ்வொன்னா கையை தூக்கி டீசெண்டா வந்து குறை சொல்லிட்டுமா. இப்ப இல்ல எல்லா எபிசோட்ல. ஆமா, கேள்வியே கேட்காம டக்குன்னு அப்படியே ஏஞ்சி அப்படின்னு சவுண்டு கொடுக்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பாரு பண்றதுதான். அந்த அம்மா வந்துட்டு, நாங்க தட்டு கழுவுறோம்ல, நீங்க எல்லாம் இப்படி போடலாமா, நீங்க சாப்பிட இடத்த மட்டும் சுத்தமா வச்சுக்க தெரியலையா, அப்படி இப்படின்னு காய்ச்சி பூச்சின்னு பயங்கரமா கத்துது. டிவியை மியூட் பண்ணா கூட டிவியை கத்துற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சுப்பா. ஆனா பக்கத்துல இருக்க டக்குன்னு அரோரா என்ன சொல்லிச்சுன்னா, அரோரா இல்ல, அது பேர் என்னது, ஆதிரை. எல்லாரும் ஏழியே வர மாதிரியே கூட்டின்னு வந்து உள்ள விட்டுருக்கீங்களேடா. சரி, ஆதிரை என்ன சொல்லிச்சு, ஒரு நிமிஷம் பாரு, நேத்து சுட்ட தோசையை அடுத்த நாள் வரைக்கும் தட்டுல போட்டு காய வைக்கிறது இதுதான். முதல்ல சுத்தத்தை பத்தி ஒருத்தவங்க பேசுனாங்கன்னா அவங்க சுத்தத்தை கடைபிடிச்சே ஆகணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா தான் போச்சு. இருந்தாலும் நம்ம பாருக்கு அறிவு இருக்காது. ஏன்னா அவங்கதான் கோர்ட் ஃபேமிலியாச்சே, ஜட்ஜி ஃபேமிலி, நீதி நேர்மைலாம் ரொம்ப நியாயமா காப்பாத்துவாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தது. அவங்க அம்மா பாத்துருவாங்களாம்ப்பா, அவங்க அம்மா பாத்துருவாங்க. சில விஷயம் எல்லாம் பேசக்கூடாது, அம்மா திட்டுவாங்களாம். ஆனா உள்ள நடக்கிற விஷயத்த நம்ம எல்லாரும் பார்ப்போம், அது வேற விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளியே வந்தவன அந்த கார்டன் ஏரியால வந்து சபரி சும்மா தான் நின்றுட்டு இருப்பாப்ல. அந்த டைட் ட்ரெஸ், லோ ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து இப்படி அடின்ட்டு அந்த காலால வந்து பின்னாடி டிக்கில அடிக்கிற மாதிரி ஒரு சீன் ஒண்ணு பண்ணும். அவன் அப்படியே ஒதுங்கி பாப்பாப்ல, இது கேக்குற மாதிரி இல்ல. அந்த மாதிரி திரும்பின உடனே கிரீஸ் டப்பாவை எப்படி உதைச்ச அப்படின்ட்டு ஒரு உதவுன்னு விட்டாப்ல. ஐயோ எனக்கு மனமே குளிர்ந்து போச்சு. டப்புடின்னு போய் அது விழுந்தது பாருங்க. ஸ்டார்டிங்ல மூஞ்சில ஒரு வீங்கிடுச்சு, இப்போ ஒரு அடி. எனக்கு ரொம்ப ஹாப்பி. அது என்னவோ எனக்கு இந்த பார்வை யார் அடிச்சாலும் திட்டினாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓவரால் எல்லாரும் பத்தியும் நம்ம நல்லா அலசிட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்த வாட்டி வரும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய கொண்டு வரேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி பாருங்களேன், நம்ம கம்ருதீன் வந்து ரொம்ப தெளிவாயிட்டாப்ல. வெளியே வந்து பாருகிட்ட, இங்க பாருமா, நீ எவ்வளவுதான் வந்து சண்டை போட்டாலும், எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டாலும், ஃபைட் போட்டு கண்ணீர் கம்பளி அப்படிலாம் விட்டாலும், உன் கேம்ல நீ தெளிவா இருக்க. இனிமே நானும் தெளிவா இருக்க போறேன், கொஞ்ச நாள் பேசாம இருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதனால இனி வரும் காலங்கள் பிக் பாஸ் வந்து கொஞ்சமாச்சும் உருப்படியா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நான் நம்புறேன். நீங்களும் நம்புங்க. ஓகே, மறக்காம வந்து லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.